ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை குட்டி vlog. இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு நான் வந்து லன்ச் பண்ணிடலாம், அவள் வர டைமுக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் சூடாக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸும் சிக்கன் தொக்கு கொஞ்சம் கெட்டியாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து ஒரு புது ரெசிப்பியை வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ரொம்பவே வந்து நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் சாப்பிடும்போது தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா வந்து மசாலா நான் எப்பொழுதும் வந்து மோஸ்ட்லி அரைச்சி செஞ்சுருவேன். ஆனால் இதில் வந்து அப்படியே ஹோல் ஸ்பைசஸ் இருந்ததுனால அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஆனால் மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸு சாதமும் சிக்கன் தொக்கு கெட்டியாக நடுவில் எனக்கு பசிக்கும்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு க்ரீன் டீயும் ப்ரிப்பேர் பண்ணி ஓரமாக வச்சாச்சுங்க. என்னன்னே தெரில, இப்போனா முன்னாடி வீக்கெண்ட்னா ரொம்ப ஸ்பெசிஃபையாக அப்படியே தெரியும். வீக்கெண்ட்னா ஒரு 2 days ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வீக்கெண்ட் எது வீக் டேஸ் எதுனே தெரிய மாட்டேது. நம்ம எப்பொழுதும் டெய்லி என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே தான் வந்து வீக்கெண்டும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல் பாப்பாவுக்கு இருக்கிறதுனால நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்கிற மாதிரி தான் ஆகிடுது. ஏன்னா வீக்கெண்ட் வந்தாலே நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியறதில்ல. தட்ஸ் ஓகே, இதுவும் பழகி தான் ஆகணும். அதோடு இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ பாப்பாவும் அதில் வந்து வின் பண்ணிருக்கிறதுனால லன்ச் சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடகடன்னு கிளம்பணும் ஸ்கூலுக்கு. அந்த வேலை தான் போய்கிட்டுருக்கு. ஸோ பாப்பாவும் ரொம்ப ஹாப்பி, அவள் வாங்கிறதுல நாங்களும் ரொம்ப ஹாப்பி. எப்பொழுதுமே இந்த பாஸ்மதி ரைஸ் வடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா லைட்டாக ஒரு செகண்ட் லேட் பண்ணாலும் அது வந்து அப்படியே ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்தில் அந்த ரைஸை வந்து வடித்து எடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய டாஸ்க் தான். ஸோ இன்றைக்கி ஆனால் சூப்பராகவே வந்துருந்தது. ரைஸும் நல்லா சூப்பராக ட்ரையாக வந்துருந்துச்சு. கிரேவியும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் வந்து அடிஷ்னலாக மின்ட்டு, கொரியாண்டரு, கஸ்தூரி மெத்தி அதெல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அங்கே எங்களோட லன்ச்சு ரைஸு, பாயில்டு எக்கு, சிக்கன் கெட்டி தொக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்க பேர். சாப்பிடவும் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைஸெல்லாம் அரைச்சி போட்டுருந்தா இன்னும் நீட்டாகவே இருந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ.